ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னா விகார்டு இன்வெர்ட்ரு 875VA. இதில் என்ன ப்ராப்ளம்னா, உங்களுக்கு வந்து மாஸ்ஃபெட்லாம் பேர்ன் ஆகிருந்தது. ஸோ அந்த மாஸ்ஃபெட்லாம் வந்துட்டு நான் இப்போ ரீப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அந்த மாஸ்ஃபெட்ஸை வேணால் செப்பரேட்டாக நான் உங்களுக்கு காட்டுறேன். அது செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்கேன். மாஸ்ஃபெட்டுக்கு இது போயிடுச்சு. ப்ளஸ் ரிலே வந்துட்டு இந்த ரிலே ஃபால்ட் ஆகிருந்தது. இடி மின்னல்னால இந்த மாதிரி ஆயிருக்கு, அதாவது இடி இடிச்சதுனால இது ஃபால்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் இதில் வந்துட்டு இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் உங்களுக்கு ஒர்க்கிங்கை காட்டுறேன். இருக்கிற 8 மாஸ்ஃபெட் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த சைடு 2, 4, அந்த சைடு 4, டோட்டலாக 8 மாஸ்ஃபெட்டு ப்ளஸ் ஒரு ரிலே. இது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் ஆன் பண்ணுறேன். அவுட்புட் வோல்டேஜையும் காட்டுறேன். லோடு இருக்குது, ஆஃப் பண்ணிடுறேன். 200 வோல்ட்டு பக்காவாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு மெயின்ஸ் போட்டு ஆன் பண்ணியும் மெயின்ஸையும் ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போ பேக்கப்பு ஆன் இன்வெர்ட்டரில் எரிஞ்சுன்னு இருக்குது. இப்போ மெயின்ஸ் போடுறேன். மெயின்ஸ் வந்துட்டு வேரியக்கில் தான் தந்திருக்கேன். ஸோ 220 வோல்ட்டு தந்தேன். இப்போ அவுட்புட்டு உங்களுக்கு இது ஷிஃப்ட் ஆகும். இப்போ மெயின்ஸ் ஆன் எல்இடி இதில் எரியுதுன்னு காட்டுறேன். இன்வெர்ட்டரில் இது வந்துடுச்சு. அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து சார்ஜிங் ஆன் எல்இடியும் எரியும். ஓகே, இப்போ சார்ஜர் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 14.2. இது பேட்டரி ஃபுல்லாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து 13.6க்கு வந்து நின்றுடுச்சு. இது பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பிளிங்கிங்கும் நின்றுடும். இப்போ நம்ம மெயின் ஆஃப் பண்ணோம்னா உங்களுக்கு வந்துட்டு பேக்கப்பையும் நீங்கள் சேம் டைம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது